ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி வெரி குட் மார்னிங். மணி 8 நான் எழுந்த உடனே சரி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி இன்றைக்கி இட்லி ஊற்றி வச்சாச்சு. என் பையனுக்கு இட்லி கேட்டார். 8 நாளாகவே பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம் ஒரு இட்லி ஊற்றி வச்சாச்சு. வாங்க அதுக்கு சட்னி என்ன பண்ணலாம் யோசனை பண்ணுறேன். இட்லிக்கு சட்னி ஒன்றும் வைக்கல. நேற்று சாம்பார் இருந்தால் சூடு பண்ணால் சூப்பராக இருக்குது. நேற்று வரைச்சா காணந்தோயின்னு இருக்குது. அதனால் சட்னி ஒன்றும் வேண்டாம். இது கொஞ்சம் மிளகா கட்டினா பச்சை வட்டானா கொஞ்சம் இருக்குது. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சா ரொம்ப நாள் ஆச்சு ஒருக்கு இது டிஷ் கொடுத்து. ஒரு நாள் ஊற போட்டேன். பின்ன ஊற போட்டு தண்ணி கடி மூடி வச்சுட்டு மிளகா கட்டிட்டு பார்த்தீங்களா, இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. கடலை தடிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் போட்டேன், காஞ்சி மிளகா நிறைய கருவேப்பிலை போட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடலைக்குமே கண்டிப்பாக காயப்பொடி போடணும். அப்போ தான் அது வாயு இல்லாமல் இருக்கும். தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தேங்காய்லாம் திருப்பி போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பையன் ஒரு சாப்பிட்ற டைம் இல்லை பார்த்தீங்களா, சாயங்காலம் சாப்பிடும்போது கெட்டு போகிறோம். தேங்காய்லாம் போடல. நம்ம கடலை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஒன்று யார் யார் டீ குடிக்கிற டீ குடிக்கலாம். லஞ்சுக்கு கொஞ்சம் அண்டா ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். ஒரு முட்டை தான் போட்டிருக்கேன். சாப்பாடு ரொம்ப குறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அண்டா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நம்ம கிச்சன் பாருங்கள் எப்படி கிடக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.